ஐயோ, ஏன் பயப்படுற? இருந்தாலும் நீங்க ரொம்ப குறும்பு. நீ எனக்கு ஒரு வேலை செய்வியா? என்ன? இந்த லெட்டரை ராதா கிட்ட, ராதா அம்மா கிட்ட கொடுத்துடு. என்ன தேடுற? யாராவது இருக்கீங்களேன்னு பார்த்தேன். என்ன வளர்ற? யாரும் இல்லாத நேரத்திலே இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கைலாஸ் கொடுத்தாரு. சரி சரி, நீ உள்ள போ. அன்பே, ஆருயிரே, தனியாத ஆசையோடு தனியாக சந்திக்க விரும்பினேன். பிரதாப் வந்ததால் உன்னிடம் பேச முடியவில்லை. தயவு செய்து ஊட்டி கிளப்பில் இன்று மாலை நீ என்னை சந்திக்க வேண்டும். நீ வராவிட்டால் நான் அங்கு வருவேன். உனக்காக காத்திருக்கும் அன்பு கைலாஷ். நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் வர சொன்னேன்? சத்தம் போடாத. செவுத்துக்கு மட்டும் காது இல்ல, மரத்துக்கு கூட காது இருக்கு. நீ கோபிநாத் மருமக இல்ல, போலின்னு தெரிஞ்சா யாருக்குமே லாபம் இல்ல. நான் சொல்ற மாதிரி கேளு. லெட் அஸ் பி சைலண்ட் லவர்ஸ். கைலாஷ், நீ இவ்வளவு கேவலமானவன்னு நான் நினைக்கவே இல்லை. என் வாழ்க்கையோட விளையாட நினைச்ச நான் கொலகாரியா மாறிடுவேன். என்னடி பூச்சாண்டி காட்டுற? எங்கம்மா போயிட்டு வர? சும்மா பார்க்குக்கு போயிருந்தேன். அது சரி, ஏமா இவ்வளவு பதட்டமா இருக்க? வந்து வரும்போது வழியில நரிங்க ஓடும். ஆமாமா. இனிமே தனியா எங்கேயும் வெளியே போகாதம்மா. வெளியே போகும்போது துணைக்கு மீனாவையும் கூட கூட்டிட்டு போ. இந்தாம்மா சாவி வச்சுக்க. இதையே என்கிட்ட கொடுக்குறீங்க? இனிமே நீதாம்மா எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். அம்மா, என்ன மீனா வழியில நிறைய பாத்தீங்களே? ஆம்பளை நிறையா பொம்பளை நிறையா? உன் வேலையை பார்த்துட்டு போ. ஷாலு, ஊருக்கு வரணும்னா உடனே புறப்படும். நியூயார்க்ல இருந்து பிளைட்ல வந்து அலுப்பே தீரல, அதுக்குள்ள ஊட்டி கிளம்பணுமா? வரப்போறியா இல்லையா? இரு, அப்பாட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். பிரதாப், வந்ததும் வராததுமா உடனே புறப்படணும்னா எப்படி? 2 நாள் இருந்துட்டு தங்கச்சியை கூட்டிட்டு போக கூடாதா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. பாத்தியாமா எப்படி பேசுற உங்க அண்ணன்? அப்பனுக்கு அவன் வச்சிருக்கிற மரியாதை அன்பு இதுதானா? நீங்க அவசர கோலத்துல உங்க ஃப்ரெண்டு மகன் பண்ண கல்யாண கூத்து யாருக்குமே எரிச்சலாதான் இருக்கும். நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? வாழ்நாள் முழுதும் இப்படியே தனியா இருக்க முடியுமா? தேவையான போது சொல்றேன், அப்போ கல்யாணம் பண்ணலாம். ஷாலு ஸ்டேட்ல இருந்து படிப்பு முடிச்சிட்டு வந்திருக்கா. அவளை எஸ்டேட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸும் கூட வராங்க. தாராளமா வரட்டும். இது பேக் பண்ணுங்க. டே தம்பி, என்ன விலை? 350 ரூபா. மாதவி, இங்க வா. என்னடி கோயில்ல பார்த்து பேசாம போயிட்டியே?
ஆமா உன் கைலாஸ் உன்னை ஏமாத்திட்டானாமே. நான் அவசரமா வீட்டுக்கு போனோம், வரேன். ஹலோ, நான் வரேன். நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதான் வந்தேன். திஸ் இஸ் மை ரிலீஃப். அதிகமா குடிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என் மனைவி கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்டுட்டீங்க. தேங்க்ஸ். என்ன இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சிட்டு இருக்கீங்க? வேற என்ன செய்யறது? எங்க அண்ணன் வெங்க சேர்ந்தாப்புல வந்திருக்கீங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கிளன்மார்க்கன் பிக்னிக் போறோம், நீங்களும் வரணும். என்னால வர முடியாதும்மா, பிளட் பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. வேணும்னா ராதாவை கூட்டிட்டு போயேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப நான் எப்படி போறது? இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீங்க வந்தே ஆகணும். ராதா, ஷாலு ஆசையா கூப்பிடுறா, போயிட்டு வாம்மா. சிரிச்சிட்டாங்க, கண்டிப்பா வருவாங்க. இந்த பிஸ்கட் சாப்பிடு. ராதா எங்க? அது ராதா, ஏன் இந்த பூவை கீழே போட்டுட்டீங்க? உங்க கூந்தல்ல இந்த பூ இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் இந்த பூவை உங்க கூந்தல்ல. இதுதான் உண்மை. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு தான் இப்ப வந்தேன். ராதா, வாம்மா, இவர் உனக்கா காத்துக்கிட்டு இருக்காரு. வாமா வா. பிக்னிக் போயிருந்ததா ஐயா சொன்னாரு. கொடுத்து வச்ச மருமக. இந்த காலத்துல வயசு பொண்ண, அதுவும் விதவைய தனியா யார் பிக்னிக் அனுப்புவாங்க? அந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பெரிய மனசு, எங்க வேணும்னாலும் அனுப்புறீங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு, பெரிய மனுஷன். அவருடைய மருமக விதவை ஆயிடுச்சு, பூட்டி வச்சிருவாரு சார். சின்ன வயசு விதவைகளை ஊர் மேய அனுப்ப கூடாதுன்னு சொல்லுவாரு. Don't talk like that. கோச்சுக்காதீங்க, நான் ஒரு உளறுவாயன், உண்மையை சொல்லிட்டேன். இந்தாமா மாதவி, உங்க அக்கா மாதவி கொடுத்து அனுப்பிச்சது. காத்து கருப்பு படாம இருக்க அனுமார் பூஜை போட்டது. குழந்தைக்கு போடு, நல்லது. அப்படியே நீ கூட வந்தீனா மாதவி, உங்க அக்கா மாதவியையும் பார்த்துட்டு வந்துடலாம். நான் எங்கேயும் வர முடியாது. சரி, இந்த சங்கிலியாவது வாங்கிக்க. வேண்டாம். சரி, ராதாவுக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு ஆசையா இருந்தா நீங்களே போய் குழந்தையை போட்டுடுங்க. நல்லது சார், எனக்கும் குழந்தைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பியூட்டிஃபுல், ஐ மீன் அழகான குழந்தை. அவனை தொடாதீங்க. பெத்தவளுக்கு கூட பொத்துக்கிட்டு வராது, உனக்கு எதுக்கு இந்த ஆத்திரம்? நீங்க எங்கேருந்து போலாம். ஒண்ணும் தெரியாத பாப்பா, பழசையெல்லாம் மறந்துட்டியா? அந்த வரவு முடிஞ்சு போச்சு. முடியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? உங்க மனசுல கருணையே இல்லையா? கருணையா? அது என்கிட்ட நிறைய இருக்கு, பட் இட்ஸ் வெரி காஸ்ட்லி. அதுக்கு தகுந்த விலை கொடுத்தா கருணை மழை பொழியும். இந்த பொறுக்கிக்க, ஆனா போயிடு, இந்த பக்கம் வராத. லட்சுமிய வீசி எறிஞ்சிட்ட, கீழே இருந்தாலும் பணம் பணம் தான். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்ட, அடுத்தது கொடுக்கத்தான் போற. கெட் அவுட். இந்தா பாப்பா சங்கிலி. அந்த சங்கிலியை யார்கிட்டையும் காட்டிடாத, ஏன்னா அது அசல் இல்ல, ஒன்ன மாதிரி டூப்ளிகேட். வரட்டா?
ஏன் சிரிச்ச? சிரிச்ச தப்பா? உன்ன மாதிரி அழகி சிரிச்சா என்ன மாதிரி எழசுக்கு சிவ்வுன்னு இழுக்குது. ஆசைய தங்கச்சங்கள் கொடுத்தா இப்படி தூக்கி எறிஞ்சிட்டாங்களே. இத நீ வச்சுக்க, உன்னை நான் வச்சுக்கிறேன். இருந்தாலும் நீங்க ரொம்ப குறும்பு. மீனா, ஏய் வரட்டா? ஏய், இங்க என்ன பண்ற? ஒண்ணு இல்ல, பூனை வந்தது, கது சாத்து போன. புரியுது புரியுது. ஒரு நாளைக்கு அந்த பூனைய கையும் களவுமா பிடிக்கிறேன். ஐயா கூப்பிடுறாரு, சாப்பாடு ரெடி பண்ணு போ. சிப்பா போன என்னப்பா இன்னைக்கு அதிசயமா இருக்கு, வெறுங்கையோட வந்திருக்கிற? நானே தரேன். இந்தா சாப்பிடு. வேண்டாம் சார், ஆ? நான் இப்போ ட்ரிங்க் சாப்பிடுறது இல்லை. ஏன் உன் கவலை எல்லாம் தீந்து போச்சா? என்னன்னு சொல்லுப்பா. ராதா எனக்கு இருந்த கெட்ட பழக்கத்தை நிறுத்திட்டேன். யாரு? அந்த கோபிநாத் மருமகளா? ஆமா சார். அப்படியா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லை. அட நீ ஒண்ணுப்பா, இந்த காலத்துல இதெல்லாம் தப்பே இல்ல. என்ன சொல்றீங்க? அன்னைக்கு உங்க 2 பேரையும் கிளப்ல பார்த்தேன்ல, அப்பவே முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? ராதா உனக்கு பொருத்தமான பொண்ணுன்னு. சார், நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன், ட்ரிங்க்ஸ நிறுத்தவே முடியல. ராதா உன்னை கட்டுப்படுத்திட்டான்னா அவதான் உனக்கு சரியான மனைவியா இருக்க முடியும். எதுக்குப்பா யோசிக்கிற? ப்ரொசீட். நான் கோபிநாத் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்றேன். அட சோடாவாவது சாப்பிடுப்பா, என்னால கம்பெனி இல்லாம முடியாது. உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? ஷாலு, நான் ஒருத்தைய விரும்புறேன். பட் ஒன் சைடு. யாருன்னு அது சொல்லு. உடனே அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ராதா. ராதாவா? ஏன்? ஏற்கனவே அப்பா 10 பொண்ணு ஓடி போயிடுச்சு. அதுவே நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம். அதனால ராதா விதவை, ஒரு குழந்தைக்கு தாய். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. நான் விரும்புறேன். மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. இதுதான் உன் முடிவா? என்ன சொல்றேன்? ராதா தான் உனக்கு மனைவி ஆகணும்னு இருந்தா அதை யாராலும் தடுக்க முடியாது. மே ஐ கம் இன்? வாங்க இன்ஸ்பெக்டர். இவங்க உங்க மருமக தானே? ஆமா, என்ன சார்? ப்ளீஸ் சிட் டவுன். ரயில் விபத்துல காணாம போன பெட்டி கிடைச்சிருக்கு. இவங்க வந்து அடையாளம் காட்டி வாங்கிக்கணும். அதுக்கு என்ன சார்? ஷீல் கம். சிரமத்துக்கு மன்னிக்கணும். நாங்க வர்றோம். இந்தாங்க. ராதா, 1 லட்சம் ரூபாய்க்கு சேகர் இன்சூர் பண்ணது கிடைச்சிருக்கு. ஃபார்மை ஃபில் அப் பண்ணி அனுப்பு. அவங்க அப்பா நீங்களே பணத்தை வாங்கிக்கங்களேன். பணத்தை உனக்கு கொடுக்கணும்னு சேகர் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கான். அதை நான் வாங்க கூடாதுமா? அதுல ஒன்னும் கவலைப்படாத. கையெழுத்து போட்டு பிரதாப் கிட்ட கொடு. இன்சூரன்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டு. பணம் சீக்கிரம் வந்து சேரும். இந்தா